இசார செவ்வந்தி இந்த குற்றத்தில் ஈடுபட்டதற்கான காரணம் என்ன அப்படி என்று ஒரு கேள்வி இருக்கிற டைம்ல இப்போ ஒரு முக்கியமான தகவல் வெளிவந்திருக்குது. இசார செவ்வந்தியினுடைய மாமா ஊடகங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கார். அதன் அடிப்படையில முக்கியமான சில விஷயங்களை நாம் இப்ப தெரிஞ்சுக்கலாம். இசார செவ்வந்தி சிறிய வயதுல ஒரு ஆக்டிவான நல்ல குழந்தையாகத்தான் இருந்தார். பிற்பட்ட காலங்களில் அவருடைய தாய்க்கு ஒரு நபருடன் தவறான தொடர்பு ஏற்படுது. இந்த தொடர்பு நீடித்து போய் கொண்டிருக்கின்ற அந்த காலப்பகுதியில் அந்த நபரும் பிறகு இசார செவ்வந்தியும் அவருடைய சகோதரரும் கைது செய்யப்படுறாங்க. இப்படி கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த இசார செவ்வந்திக்கு ஒரு பெண்ணுடைய தொடர்பு ஏற்படுது. இந்த பெண் கஹல்பெத்ர பத்மையினுடைய சகோதரி என்று கூட சொல்லப்படுகிறது. அவருடன் ஏற்பட்ட தொடர்பில் பல விஷயங்கள் உள்ள தெரிஞ்சு கொண்டிருப்பார் இல்லையா. சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்த இசார செவ்வந்தி அவங்களுடைய செயற்பாடே மாறுது. இந்த ஜெயில் வாழ்க்கை தான் இசார செவ்வந்தியோட வாழ்க்கையின் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இப்போ சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்த இசார செவ்வந்தி அந்த பெண்ணோட ஏற்பட்ட தொடர்புல என்ன செய்து கொண்டிருந்தா என்று தெரியல. ஆனா நிறைய பணம் கையில இருந்தது, அதை செலவழிச்சு கொண்டிருப்பாங்க. அது எங்கிருந்து வந்தது என்று சொல்ற இடத்துல அவங்களும் இல்லை, அதை கேட்கிற இடத்துல நாங்களும் இல்லை அப்படி என்று சொல்லி அவருடைய மாமா சொல்லி இருக்கார். அப்படி போய் கொண்டிருக்கிற டைம்ல தான் 2025 ஆரம்ப கால பகுதியில அவங்களுடைய குடும்பத்துல வந்து சொல்லியிருக்காங்க, நான் ருமேனியாங்கிற ஒரு நாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கடைசியா அவங்க போகும்போது தான் அவங்க குடும்பத்தார் அவங்கள பார்த்திருக்காங்க. அப்படி ருமேனியாவுக்கு போறதா சொல்லிட்டு போன இசார செவ்வந்தி ருமேனியாவுக்கு போகல, இலங்கையிலேயே இருந்து அவங்களுடைய நிறைய திட்டங்களை அமுல்படுத்தினாங்க. அதுல முக்கியமான திட்டம் தான் இந்த சஞ்சீவியை கொலை பண்றது. சஞ்சீவியினுடைய கதையை கோர்ட்ல முடிச்சுட்டு கோர்ட்ல இருந்து இசார செவ்வந்தி பல இடங்கள்ல தங்கி கடைசியா இலங்கையை விட்டு தப்பிச்சு போறாங்க. அப்படி போன இசார செவ்வந்தியை நேபாளல வச்சு இலங்கை போலீஸ் கைது செய்துட்டு வந்தாங்க இல்லையா. அப்படி கொண்டு வந்து இப்போ விசாரிக்கிறப்போ ஒவ்வொரு தகவலா இசார செவ்வந்தி கிட்ட இருந்து வந்து கொண்டிருக்குது. அந்த தகவல்ல கடைசியா வந்த முக்கியமான தகவல் தான் இசார செவ்வந்திக்கும் கஹல்பத்ர பத்மைக்கும் இடையிலான காதல் ஒன்று மலர்ந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றா இசார செவ்வந்தி படிக்கிற டைம்ல இருந்தே இந்த கஹல்பத்ர பத்மையினுடைய போதை பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நபராத்தான் இருந்திருக்காங்க. அப்போவே கஹல்பத்ர பத்மை கிட்ட இசார செவ்வந்தி சொல்லியிருக்காங்க, எனக்கு ஐரோப்பியாவில் ஒரு நாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும், அங்கதான் என்னுடைய வாழ்க்கையை கழிக்கணும், அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படி என்று சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கஹல்பத்ர பத்மை சொன்ன விடயம் என்னன்னு சொன்னா, ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு போய் நீ தங்குறது மட்டும் இல்லை, நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே அங்க வாழலாம். ஆனா அதற்கு முதல் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை நீ நிறைவேற்றணும் அப்படி என்று இசார செவ்வந்தி கிட்ட இந்த பத்மை சொல்லியிருக்கார். அந்த ஆசை என்னன்னு சொன்னா, இந்த சஞ்சீவியை கொலை பண்றதுதான் அவருடைய ஆசை. அதை நிறைவேற்றத்துக்கு இசார செவ்வந்தியும் சம்மதம் தெரிவிச்சுட்டு பல திட்டங்களை தீட்டி இந்த சஞ்சீவியை கொலை பண்றாங்க. இந்த இசார செவ்வந்தியினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தர பாடம் என்ன? உண்மையில் ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளையான நடத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்றது அப்படி என்பதை இந்த இசார செவ்வந்தியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள முடியும். சரி, எது எப்படியோ இசார செவ்வந்தியினுடைய விடயத்துல என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது வரைக்குமான அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இவ்வளவு தூரம் இந்த செய்தியை பார்த்தவங்க மறக்காம அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.